ஆயுதம் எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் மதுரா நகரத்திலே இருந்து வெளியிலே வந்த ஸ்ரீ கிருஷ்ணரை யவனன் பார்த்தான். ஸ்ரீ கிருஷ்ணர் அப்பொழுது பேரழகுடனும் பெரும் காந்தியுடனும் திகழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய கருத்த திருமேனியையும் 4 கைகளையும் ஸ்ரீவத்சத்தையும் வனமாலையையும் தாமரை மலர் போன்ற கண்களையும் பார்த்த யவனன் அவரே ஸ்ரீ கிருஷ்ணர் என்பதை சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொண்டான். ஏனென்றால் இப்படிப்பட்ட பகவானுடைய அடையாளங்களை எல்லாம் ஸ்ரீ நாரத மகரிஷி ஏற்கனவே அவனிடம், அந்த யவனனிடம் எடுத்து கூறியிருந்தார். அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆயுதம் எதுவுமே இல்லாமல் இருந்ததால் யவனன் நானும் ஆயுதம் இல்லாமலேயே இந்த கிருஷ்ணருடன் சண்டை செய்வேன் என்று நிச்சயித்து கொண்டான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யவனனை விட்டு அகன்று நடந்து போய் கொண்டிருந்தார். அதனால் யவனனும் அவரை பின்தொடர்ந்து சென்றான். ஸ்ரீ கிருஷ்ணரும் அவனுடைய பிடிகளுக்கு அகப்படாமல் நழுவி வெகு தூரம் சென்று விட்டார். சில சமயம் யவனுடைய பிடிக்கு அகப்படுவது போல இருப்பார், அடுத்த நொடியே அவனிடமிருந்து விலகி சென்று விடுவார். அதாவது அவ்வப்போது யவனனிடம் பிடிபடுவது போல பாசாங்கு செய்து கொண்டு போக்கு காட்டிக்கொண்டு பகவான் யவனனை வெகு தூரம் இழுத்து சென்று விட்டார். அதை பார்த்த யவனன் சற்று கோபமடைந்தான். நீ யுத்தத்திலே இருந்து புறம் காட்டி ஓடுகின்றாய், எது குலத்திலே பிறந்த உனக்கு இது அழகல்ல என்று அவன் கிருஷ்ணரை பார்த்து கூறினான். ஆனால் கிருஷ்ணரோ சிரித்து கொண்டே தொடர்ந்து நடந்து சென்று கொண்டே இருந்தார். யவனனும் பின் தொடர்ந்தான். அவரை பிடிக்க முடியவில்லை. இவ்வாறாக பகவான் வெகு தூரம் சென்று ஒரு குகைக்குள்ளே, மலையிலே இருந்த ஒரு குகைக்குள்ளே சென்று விட்டார். அவரை தொடர்ந்து யவனனும் அந்த குகைக்குள்ளே சென்றான். ஆனால் குகைக்குள்ளே சென்றிருந்த கிருஷ்ண பகவான் சற்று மறைவாக ஒதுங்கி நின்று கொண்டு விட்டார். அதனால் யவனனால் அவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த குகையிலே யாரோ ஒருவர் படுத்து இருப்பதை பார்த்தான் அந்த யவனன். அந்த யாரோ ஒருவர் அந்த குகையினுள்ளே படுத்து தூங்கி கொண்டிருந்தார். அவரையே ஸ்ரீ கிருஷ்ணர் என்று நினைத்தான் யவனன். கிருஷ்ணரை தன்னுடன் சண்டையிட செய்வதற்காக கிருஷ்ணர் என்று தான் நினைத்த அந்த மனிதரை தன்னுடைய காலாலே எட்டி உதைத்தான். அதனால் அங்கே தூங்கிக் கொண்டிருந்தவர் தன்னுடைய தூக்கம் கலையப் பெற்றார். விழித்து கொண்டார். மெல்ல கண்களை திறந்து நாலாபுரமும் பார்த்தார். எதிரிலே இருந்த யவனனையும் கண்டார். அந்த பார்வையின் வீரியத்தினாலேயே எரிந்து அந்த இடத்திலேயே சாம்பலாகி போனான் யவனன். இப்படி பரீட்சித்து மன்னருக்கு எடுத்து கூறிய சுக மகரிஷி அதை தொடர்ந்து அப்படியே நேர்ந்தது என்று அதற்கான பின்புலத்தையும் எடுத்து கூறினார். குகையிலே தூங்கிக் கொண்டிருந்தவர் இக்ஷ்வாகு குலத்திலே பிறந்த ஓர் அரசராவார். மாந்தாதாவின் புதல்வர் முச்சுக்குந்தர் என்பது அவருடைய பெயர். அவர் ஒரு சிறந்த அரசராக விளங்கினார். ஒரு முறை தேவேந்திரன் முதலிய தேவர்கள் அசுரர்களிடம் பயந்து போய் முச்சுக்குந்தரிடம் வந்தார்கள். தாங்கள் எங்கள் பக்கத்தில் நின்று எங்களுடனும் சேர்ந்து அசுரர்களுக்கு எதிராக போர் புரிந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு முச்சுக்குந்த மன்னரும் ஒப்புக்கொண்டார். வெகு காலம் தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருந்தார். அப்படி வெகு காலம் தேவர்களை காப்பாற்றி வந்தார். பிற்பாடு சுப்பிரமணியர் முருகப்பெருமான் தேவ சேனாபதியாக ஆனார். எனவே அதுவரையிலே தங்களுக்கு பெரும் உதவி செய்த முச்சுக்குந்த மன்னரை பார்த்து தேவர்கள் கூறினார்கள், தாங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கின்றீர்கள். இத்தனை காலம் அசுரர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றி வந்திருக்கின்றீர்கள். எங்களுக்காக பூலோகத்தையும் உங்களுடைய ராஜ்யத்தையும் மனைவி மக்களையும் மந்திரிகளையும் எல்லோரையும் விட்டுவிட்டு இங்கே வந்து எங்களுக்காக போர் புரிந்தீர்கள், எங்களை காப்பாற்றினீர்கள். நீங்கள் எங்களிடம் வந்து பல காலம் ஆகிவிட்டது. இப்பொழுது பூமியிலே உங்களை சார்ந்தவர்கள் மனைவி மக்கள் மந்திரிகள் என்று எவரும் இல்லை, எல்லோரும் இறந்துபட்டு போனார்கள். இப்படிப்பட்ட தியாகத்தை எங்களுக்காக செய்த தங்களிடம் நாங்கள் மிகவும் பிரீதி கொண்டிருக்கின்றோம். எனவே மோட்சத்தை யாசிப்பதை தவிர வேறு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள், தருகின்றோம் என்று கூறினார்கள். மோட்சத்தை தருவதற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒருவரே தகுதியானவர். எனவே அதை தர முடியாது, அதை தவிர வேறு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு முச்சுக்குந்த மன்னர் பதிலளித்தார், பல காலம் உங்களை காப்பாற்றி வந்ததால், பல போர்களிலே பங்கு பெற்று வந்ததால் நான் மிகவும் களைப்பாக இருக்கின்றேன். நன்றாக ஆழ்ந்து வெகுகாலம் தூங்க விரும்புகின்றேன், ஓய்வு எடுக்க விரும்புகின்றேன் என்று தன்னுடைய விருப்பத்தை கூறினார். தேவர்களும் அவருக்கு அவ்வாறே அனுகிரகித்தார்கள். இந்த மலையின் குகையிலே படுத்து நன்றாக தூங்குங்கள். உங்களை எவன் எழுப்புகின்றானோ அவன் அந்த நொடியே சாம்பலாகி விடுவான்.
என்கின்ற வரத்தையும் கொடுத்தார்கள். அதன்படியே அந்த மலை குகையிலே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் முச்சுக்குந்தர். அவரை யவனன் எழுப்பிவிட்டதால் அவர் கண் திறந்து பார்த்த உடனேயே அவன் எரிந்து சாம்பலாகி போனான். இப்படி அந்த யவனன் சாம்பலாகி போன உடனே அருகிலே மறைந்து நின்று கொண்டிருந்த ஸ்ரீகிருஷ்ணர் வெளியிலே வந்தார். முச்சுக்குந்தருக்கு தரிசனம் அளித்தார். பகவானுடைய பேரழகால் பெரிதும் கவரப்பட்ட முச்சுக்குந்தர் பகவானை பார்த்து, தாங்கள் யார்? சூரியனா, சந்திரனா, அக்னியா, தேவேந்திரனா? உங்களுடைய தேஜஸினாலே இந்த குகையிலே இருந்த இருள் எல்லாம் மறைந்து ஒளி பெற்று இந்த குகையை பிரகாசிக்கின்றது. எனவே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரிலே நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டும் என்று சந்தேகப்படுகின்றேன். தங்களுக்கு சம்மதம் இருந்தால் தாங்கள் யார் என்பதை எனக்கு எடுத்து கூறுங்கள் என்று பக்தியோடு கேட்டுக்கொண்டார். அதை கேட்ட கிருஷ்ண பகவான் முச்சுக்குந்தரை நோக்கி, என்னுடைய பிறப்புகளும் நாமங்களும், அதாவது பெயர்களும் லீலைகளும் சரித்தங்களும் அநேகம் சொல்லி முடிக்கவே முடியாது. ஆனால் இந்த பிறவியை பொறுத்த மட்டிலே நான் வசுதேவருடைய புத்திரன். அதனால் என்னை வாசுதேவன் என்பார்கள். இந்த பூமியின் பெரும் பாரத்தை குறைப்பதற்காக, சுமையை குறைத்து பூமிக்கு அருள் செய்வதற்காக அவதரித்திருக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய முற்பிறவியிலே பகவானாகிய என்னை ஆராதித்தீர்கள், நன்கு வழிபட்டீர்கள். அதனால் உங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக இந்த குகைக்கு வந்திருக்கின்றேன். உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கின்றேன், கேளுங்கள் என்று எடுத்து கூறினார். அதற்கு பதிலாக முச்சுக்குந்தர் கூறினார், தங்களுடைய திருவடி தாமரைகளைத் தவிர இந்த பேர் உலகத்திலே எதுவுமே நிலை இல்லாதது. எனவே தங்களின் பாதங்களை சேவிப்பதை மட்டுமே நான் விரும்புகின்றேன். அப்படி தங்களின் திருப்பாதங்களை சேவிப்பதை விட உயர்ந்தது வேறு ஒன்றுமே இல்லை. நான் உங்களையே சரணம் என்று அடைகின்றேன். அதை கேட்ட பகவான் முச்சுக்குந்தரிடம், நீங்கள் எப்பொழுதும் என்னிடத்திலேயே மனத்தை செலுத்திய வண்ணம் இந்த பூமியிலே நடமாடுங்கள். அப்படி நீங்கள் என்னையே தியானம் செய்து கொண்டிருப்பதன் மூலம் உங்களுடைய சகல பாபங்களும் நீங்கிவிடும். நீங்கள் ஒரு சத்திரியராக செய்த குற்றம் குறைகள் எல்லாம் நீங்கிவிடும். அதன் பிறகு அடுத்த பிறவியிலே நீங்கள் ஒரு நல்ல பிராமணனாக பிறவி எடுப்பீர்கள், என்னை அடைவீர்கள் என்று அனுகிரகித்தார். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.